இந்தோனேஷியாவில் போதைப்பொருள் வழக்கில் சிக்கிய 3 தமிழர்கள் தூக்கு தண்டனையை எதிர்நோக்கி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்கள் மூவரும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு லெஜண்ட் அக்வாரிஸ் என்ற சரக்கு கப்பல் சிங்கப்பூரிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்றது. அந்த கப்பலில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக இந்தோனேஷியா அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி கப்பல் அந்த நாட்டுக்குட்பட்ட கரிமுன் தீவில் உள்ள பொங்கர் கடற்பகுதிக்கு சென்றபோது இந்தோனேஷியா தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இடைமறித்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது அந்த கப்பலில் இந்தோனேஷியாவை சேர்ந்த கப்பல் கேப்டன் உட்பட 10 கப்பல் ஊழியர்கள் இருந்துள்ளனர். அவர்களுடன் சிங்கப்பூரிலிருந்து சென்ற தமிழர்கள் மூவரும் இருந்துள்ளனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இடங்களுக்கு சுற்றுலா செல்வதாக கூறியுள்ளனர். எனினும் அவர்கள் தடை செய்யப்பட்ட 106 கிராம் மெத்தாபெட்டமைன் என்ற போதைப் பொருளை வைத்திருந்ததாக இந்தோனேஷிய அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து கடலூரைச் சேர்ந்த ராஜி முத்துக்குமரன், கோவிந்தசாமி விமலகந்தன் மற்றும் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த செல்வதுரை தினகரன் ஆகிய 3 பேர் இந்தோனேஷிய தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்தோனேஷிய சட்டத்தின்படி போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை விதிக்கப்படும். இந்நிலையில் இந்த வழக்கு இந்தோனேஷியா நாட்டின் கேரிமுன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கைது செய்யப்பட்ட 3 பேரும் நீதிபதிகள் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது 3 பேர் சார்பில் ஆஜரான சர்வதேச கடல்சார் சட்ட நிபுணர் சாலமன் பொண்டோ மற்றும் இந்திய வழக்கறிஞர் எம் ஜான் பால் ஆகியோர் கப்பல் கேப்டனுக்கு தெரியாமல் இதுபோன்று போதைப் பொருட்களை கப்பலுக்குள் பதுக்கி வைக்க முடியாது என்பதால் அவரிடம் முதலில் விசாரணை நடத்த வேண்டியது அவசியம். பொய்யான குற்றச்சாட்டில் தமிழர்கள் 3 பேரும் சிக்க வைக்கப்பட்டிருப்பதாக வாதிட்டனர். இதைத் தொடர்ந்து கப்பல் கேப்டனை வரும் 11ஆம் தேதி நேரில் ஆஜராக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் 3 தமிழர்களுக்கு சட்ட ரீதியாக உதவுவதற்காக இந்தோனேஷியாவில் உள்ள இந்திய தூதரகத்தில் மனு அளிக்கப்பட்டது. அதன் பேரில் 3 பேரின் குடும்பத்தினர் தொடர்பு கொள்ளும்படி தூதரகம் அறிவுறுத்தி இருப்பதாக வழக்கறிஞர் ஜான் பால் கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.